Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Welcome to my channel Mubarak Ali Dawoodi. Islamics always. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், முதலாவதாக நம்ம தினமும் ஒரு ஹதீஸ் சிந்தனைங்கிற தொகுப்பில் இன்னமல் அமாலு பின் நியாத் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னமல் அமாலு பின் நியாத், ஒரு மனிதருடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு எல்லா விஷயங்களும் நடைபெறுது. ஒரு மனிதர் நல்ல செயலை செய்யணும்னு சொல்லி நியத்து வைக்கிறாரு, ஆனால் அவர்னால அந்த செயலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே அவருக்கு அந்த நியத், அந்த செய்ய போகிறேன், செய்ய முடியும், செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி இந்த நியத் வைக்கிறனால இந்த எண்ணத்துக்கேற்ப அவருக்கு நன்மையை வழங்கப்படும். ஆனால் ஒருத்தர் இது எந்த மாதிரி நியத்துன்னு சொன்னால் நல்ல நியத். ஒருத்தர் தீய செயலை செய்யணும்னு சொல்லி எண்ணம் கொள்கிறாரு, நியத்து செய்கிறாரு, ஆனால் ஏதோ ஒரு காரணமாக அந்த செயலை செய்யலை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்தாலா என்ன செய்ய மாட்டான், அவருடைய பதிவேட்டில் அந்த தீய செயலுக்கு உண்டான அந்த நினச்சதுக்கு உண்டான பாவத்தை எழுதுறதுக்கு அந்த மலக்கு கட்டளை இட மாட்டான். அப்படியும் அவர் செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அந்த மலக்கிட்ட அல்லாஹ் கட்டளை இடுவான், நீங்கள் அந்த தீமையை நீங்கள் எழுதாதீங்க, ஏதோ ஒரு நன்மையை செய்கிறதன் மூலமாக அவருக்கு என்ன செஞ்சிருங்க, அந்த நன்மையிலிருந்து பாதி எடுத்து அந்த தீமை என்ன செஞ்சிருங்க, நீங்கள் எழுதாமல் அந்த நன்மையிலேருந்து பாதியை கழிச்சிருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவோம். அல்லாஹ் அவனுடைய அரகலே. அப்போது நம்ம இந்த ஹதீஸ்லேருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இன்னமல் அமாலும் பின்னியாத், எண்ணங்கள் எல்லாமே, செயல்கள் எல்லாமே எண்ணங்களை கொண்டு தான் அமையுது. இப்போ அல்லாஹ் அவனுடைய அரகலே, நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய நீயத் சரியாக இருக்கணும். ஒருத்தருக்கு சதக்கா கொடுக்க போகிறோம் அப்பங்கும்போது நம்மளுடைய நீயத் எப்படி இருக்கணும், அல்லாவுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டி இருக்கணும்னு சொல்லி நீயத்து வைக்கணும். அப்புறம் அல்லாஹ் அவனுடைய அரகலே. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத் இன்னமா லிகுல்லி இம்ரிஹின் மா நவா ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸில் எண்ணம் ரெண்டாவது, ஒருத்தர் குடிபெயர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு போனாங்க. அந்த ஹிஜ்ரத் இருக்குது, எதுக்காக வேண்டி இருந்துச்சு, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காக வேண்டி இருந்துச்சு. அந்த ஹிஜ்ரத்து மாதிரி எல்லாத்துடைய ஹிஜ்ரத் இருந்துச்சுன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காக வேண்டி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த வார்த்தையில் சொல்கிறாங்க, ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்காக வேண்டி இருக்கும். ஆனால் ஒருத்தர் தன்னுடைய ஹிஜ்ரத்தை இந்த துனியாவுக்காக வேண்டியோ அல்லது ஒரு பெண்மணியை நிக்கா செய்யறதுக்காக வேண்டி அவருடைய ஹிஜ்ரத் இருந்துச்சுன்னு சொன்னால் அது உலக ஆதாயத்துக்காக வேண்டி, அதாவது எந்த நோக்கத்துக்காக வேண்டி அவர் ஹிஜ்ரத் செஞ்சாரோ, ஒரு பொருளை ஆதாயத்துக்காக வேண்டியோ அல்லது ஒரு பெண்ணை நிக்கா செய்வதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செஞ்சாரோ அதுக்காக வேண்டியது என்ன செய்யப்படும், இந்த ஹிஜ்ரத்தை ஆக்கப்படும். அது அல்லாஹுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் என்ன செய்யாது, இந்த ஹிஜ்ரத்தாக ஆகாது. இப்போ அல்லாஹ் அவனுடைய அருகளே, நம்ம இந்த விஷயத்துலேருந்து, இந்த ஹதீஸ்லேருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். யாரை பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிரியாக இருந்தாலும் நண்பராக பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தில் நம்ம இருக்கிறனால நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும். ஒருத்தர்னால இப்போ பாருங்க, குர்பானி கொடுக்க முடியல, சதக்கா கொடுக்க முடியல, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, ஒருத்தர் சதக்கா செய்கிறத பார்த்து, ஜக்காத்து கொடுக்கறத பார்த்து, அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருந்தானா நானும் அல்லாஹ்வுடைய வழியில் செலவழிச்சிருப்பேனேன்னு சொல்லியிருந்தா, நினச்சிருந்தா என்ன செய்யப்படும், அவருக்கும் அந்த கூலி எழுதப்படும். அவருக்கும் அந்த கூலி எழுதப்படும். அப்போ அல்லாஹ் அவனுடைய ரகலே, நம்மளுடைய நியத் எப்படி இருக்கணும், சரியாக இருக்கணும். நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி இருக்கணும்.
அப்போ தான் அது என்ன செய்யப்படும், அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி இருந்ததால் தான், இஹ்லாஸ் அதில் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படும். அப்போ நம்ம துன்யாவுக்காக வேண்டியோ அல்லது வேற ஏதாவது ஆதாயத்துக்காக வேண்டி கொடுத்துட்டு அது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தான் நான் கொடுத்தேன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒவ்வொரு அடியானுடைய உள்ளங்களை முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ அல்லாஹ்வுடையார்களே, நம்ம என்ன செய்யறது, நம்முடைய எண்ணங்களை சரி செய்யணும். இவருக்காக வேண்டி தொழுகலை, அவருக்காக வேண்டி தொழுகிறேன், அவருக்காக வேண்டி சதக்கா கொடுக்குறேன், அவருக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், அவருக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், தான தர்மங்கள் செய்கிறேன், நான் உணவு வழங்குறேன், நான் உணவுகள் செஞ்சு தரேன், அவருக்காக வேண்டி நான் நோன்பு வைக்கிறேன். இந்த மாதிரி இல்லாமல் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூலுக்காக வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய எல்லா பிரதிபலன்களும் அல்லாஹ்தாலா என்ன செய்வான், அவன் கொடுக்கக்கூடியதுலேயே சேர்த்து என்ன செய்வான், பெரிய உபகாரமும் அல்லாஹ் கொடுப்பான். இப்போ அல்லாஹ் அவனுடையார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ சித்தூன சபம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம் சில விஷயங்களை செஞ்சிட்டோம்னு சொன்னால் மறுமையில் என்ன செஞ்சிருவோம், அதற்குண்டான இந்த உலகத்தில் கிடைக்கிற நன்மையால் என்னென்ன கூலிகள் கிடைக்குமோ பிரதிபலன்கள் கிடைக்குமோ அதை என்ன செஞ்சிருவோம், நம்ம என்ன செஞ்சிருவோம், அதிலிருந்து நம்ம விடுபட்டவங்களும் ஆயிரும். அல்லாஹ்வுடையார்களே, இந்த உம்மத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிமார்கள், எல்லா நபிமார்களை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய இந்த உம்மத்துக்காக வேண்டி பல கஷ்டங்கள் பல சிரமங்கள் பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடையார்களே, புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸை அவங்களுடைய கிதாபுல முதலாவதாக பதிவு செய்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஓத போறாரு, ஓதி கொடுக்குறாரு, ஓத போறாரு, அல்லது வியாபாரம் செய்கிறாரு, தொழில் செய்கிறாரு, அல்லது எல்லா கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே என்ன முழுமையான ஒரு அடிப்படையான விஷயம், அவருடைய எண்ணம் சரியா இருக்கணும். அவருடைய எண்ணம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய எல்லா விஷயங்களும் சரியா இருக்கு. இப்போ அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய நியத், நம்முடைய எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கணும். அல்லாஹ்வுடையார்களே, நம்ம செய்யக்கூடிய செயல் சிறியதாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் 2 ரக்காத் தொழுகிறாரு, அவர் முத்தவாதியானா அவர் தொழுகக்கூடிய தொழுகை அவர் கடைசி வரைக்கும் அந்த தொழுகையை தொழுதுட்டே இருக்கிறார் தொடர்படியான்னு சொன்னால் அவர் என்ன செய்யப்படுவார், அந்த நன்மையில் அல்லாஹ்தாலா கபூல் செஞ்சதுக்கு அடையாளம், அவர் செஞ்ச நன்மைக்கு கபூல் செஞ்சதுக்கு அடையாளம், ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால் அந்த நன்மையை தொடர்படியாக செய்ய முடியும். அப்போ அல்லாஹ்வுடையார்களே, ஒரு விஷயம், ஒரு சதகா கொடுக்குறோம், தான தர்மங்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் அதை நம்ம கடைசி வரைக்கும் கொடுக்கணும். அது 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, நம்ம 20 ரூபாயாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய எண்ணங்களை சரி செய்யக்கூடியவங்களாக அல்லாஹ்தாலா நம்மை ஆக்கி அருள்வானாக. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் எண்ணங்களை சரி செய்தவர்களாக, நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தவர்களாக, மரணித்தவர்களாக அல்லாஹ்தாலா நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நீங்கள் நம்முடைய சேனலை இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த ஹதீஸ்கள் போடுவோம். இந்த ஹதீஸினுடைய தெளிவான விளக்கங்களோடு உங்களுக்கு சமர்ப்பிப்போம். அதனால் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த விஷயங்களை நம்மளுக்கு மட்டும் தெரியலைன்னா இல்லாமல் நம்மளுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செஞ்சு வைங்க, அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.